அது என்னமோ உண்மைதான் மக்கா, நீ சொல்லதெல்லாம் சரிதான். ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்த மனநிலை எனக்கு இப்போ இல்லை. முந்தியெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகி நைட்டெல்லாம் தூக்கமே வராது. இப்போ அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, கொஞ்சம் மைண்டு சேஞ்சாக தான் ஆகிருக்கும். இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இந்த இடத்துல அப்படின்னு. இருந்தாலுமே வந்து சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகள், சில கமெண்ட் நம்ம மனசை கஷ்டப்படுத்தும் பதியா. முத்துக்குமார் அப்போ வயசு 20, இப்போ வயசு 80. வாங்க வாங்க முத்துக்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி மக்கா, நான் இதை தான் உன்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அக்கா கிட்ட இவ்வளோருந்து இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மக்கா. பெண் என்று எழுதி வைத்தால் போதும், என்ன வேண்டும்னாலும் பேசுவாங்க. அப்படிதான். இல்லை, நான் உண்மைக்கு நீ என்ன நினச்சேன் பேசுகாட்டி லைவ் போடுறதுக்கு காரணமே, சரி நமக்கு அது வந்து அந்த ரியாக்ஷனை வெளிக்காட்ட முடியாமல் நம்ம கோபத்தை அடக்குவோமா, அதுவே எனக்கு வந்து ஒரு தலைவலி, சுத்தலுன்னு நிறைய ப்ராப்ளங்களுக்கு வரும் பார்த்துக்கா. மகா, நான் சொல்கிறதே கரெக்டாக தப்பா மக்கா? மக்கா, நான் சொல்லுறதை கரெக்டாக தப்பா மக்கா? முத்துக்குமார் அண்ணா, முத்துக்குமார் நண்பர் தானே நீங்கள்? தோழர், முத்துக்குமார் தோழர் தானே? மகா, நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா மக்கா அப்படிங்கிறீங்க. தோழின்னு தானே கூப்பிடுவீங்க முத்துக்குமார்? மக்கான்னு கூப்பிட்டாலாம் தப்பு கிடையாதுண்ணா. நீங்கள் என்னலையும் தம்பி தான், சின்ன பையன்தான், ஓகே இருக்கட்டும். நான் சின்ன பிள்ளைல எல்லாரையும் மக்கா மக்கான்னு தான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி சில லைவ் எல்லாம் பேசுகிறாங்கக்கா. அதான் அவர்கள் எல்லாம் நம்மளை அதே போல் நினைத்து பேசுகிறாங்க. ஆமாம் இனியா, நான் கூட அன்னைக்கு பார்த்தேன் மக்கா. நம்ம சில விஷயங்களை பார்த்ததை கூட லைவில் பேச முடியாது பதியா. ரொம்ப அருவருப்பாக லைவ் நடத்துகிறாங்க மக்கா. அது எனக்கு சி, அவங்களால தான் நம்ம பேரெல்லாம் சேர்ந்து கெட்டு போகுது தெரியுமா? அதுக்கு சொல்லலக்கா. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, சொல்லுங்க. பழனிசாமி, ஹாய் பழனிசாமி அண்ணா வாங்க. மச்சான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். மச்சான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன் அப்படிங்கிறாங்க. முத்துக்குமார் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு விளங்கலை. அம்மு அக்கா, இந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து எனக்கு போர் அடித்து விட்டது. ஒன்று உள்ளே வந்து முகத்தை காட்டிட்டு பேசுங்க, இல்லை என்றால் இந்த ஃபோட்டோவை மாற்றுங்க, இரண்டில் ஒன்று செய்யுங்க. ஓ, அப்போ இந்த ஃபோட்டோ வேண்டாமா, வேறு ஃபோட்டோவே வைக்கணும்? அம்மாக்கா விடுங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்லை நாராயணன், இப்போ இருக்குதுப்பா தம்பி, நம்ம இல்லைன்னு சொல்லலை, இருக்குது ஒரு இடங்கள்ல இருக்குது, ஓகே. அங்கே போய் அவங்க பேச வேண்டியதை பேசட்டும். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் தெரியாதா அவங்களுக்கு நம்ம யாருன்னு? நான் நாராயணன், இப்போ நீ அக்காட்ட பேசிகிட்டு இருக்கா, ஓகேவா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத வச்சு உனக்கு தெரியும் இந்த அக்கா எப்படி அப்படின்னு தெரியுமில்ல, அப்படிதானே? அப்போ வந்து நீ வந்து வார்த்தைகளை மாற்றி போட்டு கமெண்ட் போட்டால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாரு. இதை தான் நிறைய பேர் செய்கிறாங்க நாராயணா. லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக இருக்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கும்பிடுறேனுங்க மேடம். என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. பாலவன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாவலன், ஞாபகம் இருக்குப்பா. எனக்கு கொஞ்சம் மறதி தான், ஆனால் உங்கள் பேர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. தமிழ் பேர், அழகான பேர் பாவலன், அதனால் பேர் மறக்கலை. நீங்கள் எப்படி இருக்கீங்க பாவலன்? நல்லா இருக்கீங்களா?